ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவோட ட்ரைபல் வைஃப் பத்தி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்தாலும் இறந்து போற வரைக்குமே நேருவுக்கு இதை பத்தி சுத்தமா தெரியாது. இந்தியால இருக்க குழந்தைங்க எல்லாரும் அன்போட மாமான்னு கூப்பிட்ட நேருவை சந்தாலி பழங்குடி இனத்தை சேர்ந்த புத்னி மாஞ்சியான் அப்படின்ற 15 வயசு பொண்ணு மட்டும் நேரு என்னோட கணவர்னு சொன்னாங்க. 1959ல பஞ்சாயத் டேம் இனாகிரேஷனுக்காக ஜார்க்கண்ட்ல இருக்க டான்பாட் டிஸ்ட்ரிக்ட்க்கு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு விசிட் கொடுத்தாரு. அவருக்கு மரியாதை கொடுக்கற விதமா மாலை போடுறதுக்காக செலக்ட் ஆனவங்க தான் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கர்ஸ்ல ஒருத்தரான புத்தரி மஞ்சியா. அப்படி மாலை போட்டு நேருவும் வெல்கம் பண்ண புத்தனியாவை அப்ரிஷியேட் பண்ற விதமா நேருவும் அவங்களுக்கு மாலையை போடுறாரு. நமக்கெல்லாம் இது ரெஸ்பெக்டை வெளிப்படுத்துற ஒரு காமன் ஜெஸ்டரா தெரிஞ்சாலும் அங்க இருந்த சாந்தலி பழங்குடியின மக்கள் மாலையை மாத்திக்கிறத மேரேஜா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சோ புத்னி மாஞ்சியான் சந்தாலி இனம் அல்லாத ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க. அண்ட் தாமோதர் வேலி கார்பரேஷன்ல அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையும் அவங்க கையை விட்டு போக இதனால பினான்சியலி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. நேருவுக்கும் புத்னிக்கும் நடுவுல எந்த பர்சனல் ஆர் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னா எதேச்சியா நேரு அவங்களுக்கு மாலை போட்ட ஒரே காரணத்துக்காக புத்தினி 2 டிகேட்ஸ்க்கு கூட யாரும் இல்லாம லோன்லினஸ்னால பாதிக்கப்பட்டாங்க. புத்தனியோட இந்த கஷ்டத்தை ரெகக்னைஸ் பண்ண 2 ஜேர்னலிஸ்ட் 1980ஸ்ல அதை பத்தி நேருவோட கிராண்ட்சன் அண்ட் அப்போதைய பிரைம் மினிஸ்டரான ராஜீவ் காந்திக்கு தெரியப்படுத்த நினைச்சாங்க. சரியா அந்த டைம்ல, அதாவது 1985ல வெஸ்ட் பெங்கால்ல இருக்க அசான்சாலுக்கு ஒரு அபிஷியல் ஒர்க்காக ராஜீவ் காந்தி விசிட் கொடுக்க அந்த 2 ஜேர்னலிஸ்டும் ஒரு காங்கிரஸ் லீடர் மூலமா புத்தனிக்கும் ராஜீவ் காந்திக்கும் ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாங்க. அந்த சமயத்துல அந்த இன்சிடென்ட்னால புத்னி ஃபேஸ் பண்ண ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ராஜீவ் காந்தி புத்னிக்கு ஹெல்ப் பண்ற விதமா அவங்க கையை விட்டு போன அவங்களோட ஜாப் திருப்பி கிடைக்கும் அப்படின்றத என்ஷூர் பண்றாரு. அண்ட் அவர் சொன்ன மாதிரியே தாமோதர் வேலி கார்பரேஷன்ல வேலை கிடைச்ச புத்னி அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வரைக்குமே அந்த ஜாபை கண்டினியூ பண்ணாங்க. பட் இப்ப குவெஸ்டின் என்னன்னா, 15 வயசுல இருந்து 41 வயசு வரைக்குமே சரியான சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்படுற அளவுக்கு புத்னி பண்ண தப்பு தான் என்ன?